கருத்துக்கள். சைவம் திருமுறை பாடல்களை போற்றுகின்றது. அந்த திருமுறை பாடல்களின் வாயிலாக சிவபெருமானுடைய அருமை பெருமைகளை, அவருடைய திருவுருவை ஆராதிக்கின்றது, வணங்குகின்றது. அதே போல வைணவம் 4000 திவ்ய பிரபந்தங்கள் என்று பாசுர பாடல்களை 12 ஆழ்வார்களிலே ஒருவர் தவிர மற்ற ஆழ்வார்கள் எல்லோரும் பாடிய அந்த பாடல்களின் தொகுப்பே 4000 திவ்ய பிரபந்தம். மொத்தம் 4000 பாடல்கள். நமக்குத்தான் எதுவும் எளிமையாக கிடைத்து விட்டால் அதனுடைய அருமை கொஞ்சம் தெரியாது. ஒரே ஒரு வார்த்தையிலே இந்த 4000 நமக்கு கையில் கிடைத்திருக்கின்றது. சிதம்பரம் அருகே காட்டுமன்னார் கோவில். அங்கு பிறந்த ஒரு வைணவர். பெருமாளுக்கு நாள்தோறும் கைங்கரியங்கள் செய்வது அவருடைய பழக்கம். வீரநாராயணபுரம் என்னும் காட்டுமன்னார் கோவிலிலே ரங்கமன்னாருக்கு தினம்தோறும் சேவை செய்வது வழிபாடு, அது அவருடைய வழக்கம். அப்போது எங்கிருந்தோ வந்த யாத்ரிகர்கள், வைணவ அடியார்கள் ஆரா அமுதே என தொடங்கும் திருவாய்மொழி பாசுரத்தை பாடி சேவித்தார்களாம். அதை கேட்டு மகிழ்ந்தார் அந்த வைணவர். இப்பத்தில் 1010 என்று பாடலிலே ஒரு வரி இடையில் வந்திருக்கின்றது. அது அவருக்குள்ளே ஒரு பொறியை கிளப்பி விட்டிருக்கின்றது. இப்பத்தில் 1010 என்றால் 1000 பாடல்கள் இருக்கின்றதா? அது உங்களுக்கு தெரியுமா என்று பாடியவர்களை கேட்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, தெரிந்தவற்றை பாடுவோம் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டார்கள். அந்த கேள்வியும் அந்த ஒற்றை வார்த்தையும் அந்த வைணவரை தேடச் செய்தது. 12 ஆழ்வார்களும் பாடிய 4000 பாடல்களையும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆக்ஞையை உண்டாக்கியது. இந்த வைணவர் வேறு யாரும் அல்ல, வைணவம் போற்றும் நாதமுனிகள். நம்மாழ்வார் இவருடைய அந்த விருப்பத்தை கண்டு 4000 பாடல்களையும் தந்து அருளினார் என்பார்கள். நாதமுனிகள் அந்த 4000 பாடல்களுக்கும் பண் அமைத்து தாளம் அமைத்து திருவரங்கம் பெரிய கோவிலிலே அரங்கேற்றம் செய்து மகிழ்ந்தாராம். ஒரு வார்த்தையிலே 4000 கிடைத்திருக்கின்றது. அறிவோம் ஹரி.